எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் உள்ள வேளச்சேரி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே! வேளச்சேரி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2011க்கு அப்புறம் தான் அந்த தொகுதியை நிறுவியிருக்காங்க. ஸோ 2011க்கு அப்புறம் 3 எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்லயும் 3 கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 2011லயும், திமுக 2016லயும், இந்திய தேசிய காங்கிரஸ் 2021லயும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் 3 முறை எலெக்ஷன்கள்ல 1 முறை திமுகவும், 1 முறை அதிமுகவும், 1 முறை இந்திய தேசிய காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வேளச்சேரி சட்டமன்ற தேர்தல் நேரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் வாகை சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 70,139 வாக்குகளும் 41% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் சி. முனுசாமி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 61,267 வாக்குகளும் 35.80% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அடுத்து பிஜேபி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீதரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 14,472 வாக்குகளும் 8.5% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அசன் மௌலானா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 68,493 வாக்குகளும் 39.20% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அசோக் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 64,191 வாக்குகளும் 36.70% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் சார்பில் கீர்த்தனா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 14,171 வாக்குகளும் 8.10% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வேளச்சேரி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி சென்னை தெற்கு நாடாளுமன்ற தொகுதியாக வரும். அந்த வகையில் பார்க்குறப்ப அந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 84,984 வாக்குகளும் 51.13% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி போட்டிட்டு இருக்காங்க. அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 49,115 வாக்குகளும் 29.55% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் சார்பில் ஷெரீன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 7,543 வாக்குகளும் 4.54% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் மீண்டும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 77,566 வாக்குகளும் 46.67% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் ஜெயவர்தன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 23,592 வாக்குகளும் 14.19% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பிஜேபி சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் தான் மீண்டும் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 52,807 வாக்குகளும் 31.77% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் சார்பில் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 12,646 வாக்குகளும் 7.37% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வேளச்சேரி தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் 4 தேர்தல்கள் அதிமுக, திமுக, நாம் தமிழருக்கு பார்க்க போகிறோம். அதாவது அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 35.80%, 2019 79.55%, 2021 36.70%, 2024 14.19% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 41%, 2019 51.13%, 2021 39.20%, 2024 46.67% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 2.3%, 2019 4.54%, 2021 8.10%, 2024 7.37% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வேளச்சேரி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களாக 1,89,999 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 91,955 ஆண் வாக்காளர்களும் 98,001 பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் 53 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. வாக்காளர்கள் ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க 31,081 ஆண்களும் 33,124 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 39,357 ஆண்களும் 41,944 பெண்களும் வந்து இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 21,517 ஆண்களும் 22,932 பெண்களும் இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வேளச்சேரி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப 2011 67.10%, 2014 57.80%, 2021 58.20% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 61.03% வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இந்த மக்கள் எல்லாம் 100 பண்ணணும் மக்களே. ஏன்னா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ அது கண்டிப்பா நீங்க இந்த தடவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், 100% நீங்க மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கறது நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை கண்டிப்பா வந்து நல்ல வாக்காளர்களை வந்து தேர்ந்தெடுத்து நல்ல வந்து வேட்பாளர்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுல எனக்கும் ஆசை இருக்கு. ஏன்னா சென்னை வளர்ந்தால் மட்டும்தான் வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும்னு எனக்கும் தெரியும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தெற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுட்டு தான் இருக்கு. வட சென்னையை விட தென் சென்னை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியில் இருக்கு. ஸோ மக்களாகிய நீங்களும் வந்து கண்டிப்பாக அதுக்கு 100% வாக்குகள் செலுத்தணும் அப்படிங்கிறத நான் இந்த காணொலி மூலயமா நான் பண்ணிக்கிறேன், தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பண்ணி. அடுத்து வேளச்சேரி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த தொகுதிகளில் வந்து 2024 நல்ல வாக்குகளை வந்து பிஜேபி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு ஒரு ஜெனரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது கட்சியை நோக்கி வந்து மக்கள் நிகழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி மனப்பான்மையோட இருக்கிற காரணத்தினால இந்த தடவை வந்து இதுல அதிமுக அறுவடை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில பாக்குறப்ப 35.96% 41,700 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மிகப்பெரிய அளவுல வந்து இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. கீழே பாத்தீங்க அப்படின்னா வட மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஆளுமையை செலுத்திட்டு இருக்காரு. அதே சமயம் நாயனார் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நாயனாரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளருமான டிவி தினகரன் அவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களை மிகப்பெரிய அளவில் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலம் கூட்டிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்குறப்போ சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியில் சில கண்ட்ரோல்கள் இருக்குது. இந்த தொகுதி கூட பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தனிச்சு போட்டுட்டு 5% தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் பிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா 31% வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி மாற்றம் நிகழும்னு அப்படி ஒருத்தர் உணர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொகுதியை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற போகிறது என்னவோ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். அடுத்து திமுக பொறுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா போன தடவை இந்த தொகுதியில மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில வந்து போன தடவை வந்து கூட்டணி கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸையே வச்சு வெற்றி பெற்றிருந்தாங்க திமுக. ஸோ இந்த தடவை வந்து 28-29 தொகுதிகள் வந்து 28 தொகுதிகள் பிளஸ் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்துருக்கிறதா நம்மளால நியூஸ் வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அந்த 28 தொகுதிகளில் வேளச்சேரி கண்டிப்பாக வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நம்ம இந்த உத்தேச பட்டியல்லாம் சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த தொகுதிகளில் நல்ல ஒரு வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு இருக்கு. ஸோ திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் கொஞ்சம் வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திமுக பொறுத்த மட்டும் இன்னொரு பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களும் சென்னையும் அவங்களோட மிகப்பெரிய கண்ட்ரோலா இருக்காங்க. ஸோ அந்த வகையில பாக்குறப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அதாவது அறிஞர் அண்ணா இருந்த காலகட்டத்திலையும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் வந்த பின்பும் வந்து கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலையும் சரி திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நண்பனாக மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு வித்தியாசங்கள் வெற்றி வித்தியாசங்கள் அதிகப்படுத்தின தொகுதிகள் வந்து சென்னை தொகுதிகள் தான் இருக்கு. ஸோ அதனால இதனால மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வந்து ஏன்னா சென்னையில 22 தொகுதிகள் இருக்கு. எந்த ஒரு மாவட்டத்திலையும் இல்லாத வந்து சென்னையில வந்து 22 தொகுதிகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸா இருக்கு. ஸோ 22 தொகுதிகளும் இந்த தடவை வெற்றி பெற்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் 10.28% 11,918 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 4 தேர்தலில் அவங்க குறைந்தபட்ச வாக்குகள் தான் பெற்றுட்டு வந்திருக்காங்க. ஸோ
இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட வருகையினால, நாம் தமிழரும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தல அப்படின்னாலும், அவைங்களோட வாக்குகள் கணிசமாக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க கொள்கை ரீதியா மிகப்பெரிய அளவுல ஒரு அப்படி அந்த அந்த கொள்கையை மீறி யாரும் வந்து செயல்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதியா நம்புறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கொள்கை பிடிப்போட இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த கட்சியில மிகப்பெரிய அளவுல ஒரு செல்வாக்கா இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ அந்த வகையில அவங்க வேட்பாளர் பட்டியல் வரைக்கும் கூட அறிவிச்சுட்டாங்க. ஸோ வேட்பாளர் பட்டியல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா தொகுதிகளையும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவர் டன் பண்ணி சொல்லிட்டாரு. எல்லா இடத்துலயும் வந்து அறிமுக கூட்டம் கூட வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் கூட நடத்திட்டாரு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா 10.28% 11,918 வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு ஏன்னா யாரையுமே வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நாம் தமிழர் ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்காகவே 18.45%, 21,396 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகம் வாங்க முடியலனாலும் விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த பேருக்காகவே வந்து ஒரு 18.45% வாக்குகள் வந்து வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சிஸ்ல மிகப்பெரிய அளவில் சிக்கியிருக்காரு. ஸோ அதெல்லாம் தவிடுபடியாக்கி மிகப்பெரிய அளவில் மக்களுக்கான நல்லது செய்யறதுக்காக அவர் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவர் தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் நம்புறாங்க. ஸோ கண்டிப்பா விஜய் அவர்கள் அதை பூர்த்தி செய்வாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதை கண்டிப்பா பூர்த்தி செஞ்சாரு அப்படின்னா தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிட்டா அமையும் அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படி இப்படி தொகுதிகள்லாம் இப்படி கட்சிகள்லாம் இணைந்தது அப்படின்னா இந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் மேல்கூறிய மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில பாக்குறப்ப அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், மூப்பனார் கட்சியை சேர்ந்தவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு காரணத்தினால அவங்க கூட்டணியோட ஒன்றிணைந்து தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு 35.96% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வேளச்சேரி தொகுதிகளில் இந்த தடவை இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா வேளச்சேரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட மிகப்பெரிய அளவில் ஒரு கண்ட்ரோலா இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரோலை வந்து எந்த மாதிரி எப்படி தக்க வச்சுக்க போறாங்க, ஏன்னா அவங்களோட வெற்றி வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்குகளாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோட பவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பின் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ரைஸ் ஆயிருக்கு. ஏன்னா 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 5 ஏன்னா அதுவே ஆரம்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட இணைந்ததுக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஏன்னா பாஜகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பல கூட்டணிகள் வந்து அவங்க சேர்த்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஏன் திமுக கூட கூட்டணி போட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அதிமுகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் அவங்க அதிமுக கூட்டணியோட இருக்கிற காரணத்தினால வட மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் கொங்கு மாவட்டங்கள்ல இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அவங்களோட இருக்க காரணத்தினால நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்துல இந்த தடவை அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறத நம்மளால உறுதியா நம்ப முடியுது. இருந்தாலும் திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மிகப்பெரிய கொள்கைகளை வச்சு அவங்க மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல வியூகம் வகுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட வியூகம் எப்பயுமே ஏன்னா அந்த 75 வருஷ கட்சி மிகப்பெரிய அளவுல பல அரசியல் செல்வாக்குகளை பார்த்திருக்கு, அரசியல் தேர்தல் நிலவரங்களை பார்த்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு 35.96% வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகளா இருக்கிற காரணத்தினால 34.23% வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இத்தனை கட்சிகள் இணைவுல வந்து திமுக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியினால மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆக போறது என்னமோ திமுக தான். ஸோ திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவில் அஞ்சாம் நெஞ்சம் கொண்டுதான் இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு தன்னோட வெற்றி எனக்கு தெரியும், நான் வந்து கண்டிப்பா வந்து ஓட்டர்ஸை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதிமுகவுக்கு திமுகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே பார்த்தீங்கன்னா இந்த தடவை எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து கன்வெர்ட் ஆக போறாங்க. ஏன்னா இதை வச்சுதான் மேற்படி அரசியலே வந்து தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால கண்டிப்பா இது வந்து ஏன்னா வாக்கு சரிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை 38% வந்து திமுக வாங்கியிருந்தாங்க, 34% அதிமுக வாங்கியிருந்தாங்க. அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கூட்டணிகளோட சரிவா இல்லை வீழ்ச்சியா இல்லை எழுச்சியா அப்படிங்கிறத நம்ம
பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா 10.28% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தனிச்சு போட்டியிட்டங்கிறத அவங்க நிரந்தரமா சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத உறுதியா தெரிவிச்சுட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா 10.28% வாக்குகள் மட்டும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை மீறி வாக்குகள் அதிகமா வாங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொள்கை ரீதியா மிகப்பெரிய அளவுல தன்னை நம்புறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு உறுதியா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு புது உருவாந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு 18.45% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு தனிப்பெரும் மனிதனுக்காக தான் மிகப்பெரிய அளவுல வாக்குகள் கிடைக்க போகுது. ஸோ அதை வந்து கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் எப்படிப்பட்டு கன்வெர்ட் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல சவால்கள் வந்து அவர் சந்திக்க வேண்டிய நிலைமையில இருக்காரு. ஸோ அதை கண்டிப்பா அவருக்கு பிடிச்ச மாதிரி அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அவரோட வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ மக்கள் எந்த மாதிரி நினைப்புகள் இருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் மனதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த 6 கோடி பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பழைய டேட்டாஸ் வச்சு மக்கள் இந்த மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும் காரணத்தினால தான் இதை வந்து நான் இந்த இந்த வீடியோஸை நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா மக்கள் மனசை கணிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆனால் கணித்த மனதை வந்து செயல்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ என்னோட தன்னம்பிக்கைக்காக தான் இந்த வீடியோஸே போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாக்காளர்களை தேர்ந்தெடுத்து பிடிச்ச மாதிரி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வாக்காளர்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி போக்கில் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக எல்லா தொகுதியிலும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ண போகிறோம். இப்போயே 220வது தொகுதி வந்துருச்சு. ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் தெரிவிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் மிகப்பெரிய அளவில் இன்னொரு உத்வேகத்தோட பல டேட்டாஸ் வந்து உங்களுக்காக நான் ப்ரொவைட் பண்ண முடியும். கண்டிப்பாக அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.